பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கொஞ்சம் தாமதமா ஆரம்பிக்கிறோம், மன்னிக்கணும். நிகழ்ச்சி முடிகிற கொஞ்சம் நேரமாயிருச்சு. குறிப்பாக எனக்கு பேசுவதற்கு எதுவும் இல்லை. தலைவர் எல்லாம் இருக்கிறாங்க, உங்களுக்கு கேள்விகள் நிறைய இருக்கும், பதில் சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இருந்தும் ஒரு 2 விஷயத்தை உங்கள் முன்னால் பொதுப்படையாக வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. காரணம், அதை பற்றி தமிழக ஊடகத்தில் அதிகமா நம்ம இன்னும் பேசல. பிரதமர் தன்னுடைய சுதந்திர தின உரையில நிறைய விஷயங்கள் பேசினாங்க. மிக முக்கியமாக பேசியது 1 லட்சம் இளைஞர்கள், ஆண்கள் பெண்கள், எந்தவித குடும்பத்திற்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள், அரசியல் குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் அறைகோல் விடுத்திருக்கிறார். செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாமை நாம துரிதப்படுத்துறோம். செப்டம்பர் 1 பிரதமர் அவங்க மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினராக சேர போறாங்க. பாரதிய ஜனதா கட்சியில யார் உறுப்பினராக இருந்தாலும் 6 ஆண்டு காலம் உறுப்பினராக இருக்கலாம். அதன் பிறகு மறுபடியும் அவங்க உறுப்பினர் ஆகணும். செப்டம்பர் 1 பிரதமர் அவர்கள் ஜே.பி. நட்டாஜி அவர்கள் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில மறுபடியும் முதல் உறுப்பினராக இணைவாங்க. செப்டம்பர் 2ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் மூத்த தலைவர் அண்ணன் ஹெச். ராஜா அவர்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் உறுப்பினராக இணைவாங்க. நம்ம தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு இருப்பாங்க. அதன் பிறகு இந்த முறை கிராமத்தை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி செல்லுகின்றோம். அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத, எந்த அரசியல் குடும்பத்தில் இல்லாத, அரசியலுக்கு வந்து சேவை செய்ய வேண்டும் என்பதை மனதில் வைத்திருக்கக்கூடியவர்களை கண்டுபிடிப்பதற்காக செப்டம்பர் அக்டோபர் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி பயணம் செய்யும். கிராமத்தை நோக்கி எல்லா இடத்துக்கும் போவோம். பாரதிய ஜனதா கட்சியில இணைப்பதற்கான ஆலோசனைகளை கொடுப்போம். அதன் பிறகு இணையக்கூடிய நபர்களுக்கு பொறுப்பும் கொடுப்போம். பிரதமர் அவருடைய கனவு 1 லட்சம் இளைஞர்கள் அரசியலை இணைந்து மேலே வர வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி மிக கம்பீரமாக எடுத்துக்கொண்டு செப்டம்பர் அக்டோபர் முழுவதுமே உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெறும். ஆனால் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் ஒரு மாற்றம் வேண்டும், ஒரு வலிமையான நாடு வேண்டும், அரசியலில் நேர்மை வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில தயவு செஞ்சு நீங்க எல்லாம் நினைச்சுக்கங்க. செப்டம்பர் 2 உங்களை நோக்கி வர ஆரம்பிப்போம். செப்டம்பர் அக்டோபர் முழுவதும் நடக்கும். ஒரு அலைபேசி எண் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம். அந்த அலைபேசி எண் மூலமா நீங்க வந்து மிஸ்ட் கால் கொடுத்து இணைஞ்சிக்கலாம். உங்க வீட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஃபார்மோட வருவாங்க, ஃபில் பண்றாங்க. இது முதல் கருத்து. 2வது, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் 97 வயது இருக்கக்கூடிய டாக்டர் ஹெச்.வி. ஹண்டே ஐயா அவர்கள் இன்று 2 புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்படுத்திய பாதிப்புகள் குறித்து ஒரு புத்தகம், அண்ணல் அம்பேத்கர் ஐயாவுடைய வாழ்க்கை சரித்திரம் இன்னொரு புத்தகமாக தமிழாக்கம். இதுக்கு பிரதமர் அவர்களே முன்னுரை எழுதியிருக்கிறாங்க. 2013 ஆங்கிலத்தில் எழுதின முன்னுரை இன்று தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறோம். தமிழ் அகாடமி இன்னைக்கு அதை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த நிகழ்வுல எல்லோருமே இன்னைக்கு பங்கேற்றிருக்கிறாங்க. விஐடியினுடைய வேந்தர் விஸ்வநாதன் ஐயா, நீதி அரசர்கள் பி.என். பிரகாஷ் ஐயா, ஜெயச்சந்திரன் ஐயா, நம்முடைய அண்ணாச்சி சந்தோஷம் ஐயா, விஜிபி, ஆசீர்வாதம் ஆச்சாரிய ஐயா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய லைப்ரரி இன்சார்ஜ், 2G வழக்கை வந்து பொதுவெளிக்கு கொண்டு வந்த மனிதர் அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் உட்பட எல்லோரும் இன்னைக்கு, அண்ணன் கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் உட்பட எல்லோரும் பங்கேற்றிருக்கிறாங்க. ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விழா. குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியால் என்னென்ன தீங்குகள் விளைவிக்கப்பட்டது அதை பத்தி எல்லாருமே பேசினாங்க. அரசியலமைப்பு சட்டம் அந்த டேமேஜ் என்ன பண்ணாங்க எமர்ஜென்சியை பயன்படுத்தி, அதுவும் பேசினாங்க. அந்த 2 புத்தகத்தையும் கூட இன்றிலிருந்து வெளியே வருது. பாரதிய ஜனதா கட்சி 2 புத்தகத்தையும் கட்சி அலுவலகத்தில் கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களுக்கு கொண்டு வருவோம். அதையும் 2 தகவல்களா உங்களுக்கு சொல்லிக்கிறோம். அதன் பிறகு இன்று இரவு என்னுடைய ஃபெலோஷிப் மேல் படிப்புக்காக 3 மாத காலம் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு செல்ல இருக்கின்றேன். கட்சியினுடைய அனுமதி பெற்று, தலைவர்களுடைய அனுமதியை பெற்று, நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. முக்கியமான கட்சி காலகட்டம் 2 மாதங்கள் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடக்குது. மறுபடியும் கிளை தலைவர்களிலிருந்து மாவட்ட தலைவர்கள் வரைக்கும் எலெக்ஷன் நடத்தணும். அதெல்லாம் எங்களுடைய தலைவர்கள், அன்பு தலைவர்கள் எல்லாம் பார்த்துக்குவாங்க. மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்க. இது நானும் ஒரு 3 மாத காலம் தூரத்தில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில முதல் முறை இது. தமிழகத்தை தாண்டி எங்கே இருந்தாலும் கூட இதயம் தமிழகத்தில் இருக்கும். தொடர்ந்து இத்தனை காலமாக எப்படி சண்டை போட்டமோ, 3 மாத காலம் ஒரு மாணவனாக ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் இருந்தாலும் கூட தொடர்ந்து என்னுடைய சண்டை இருக்கும். ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தாலும், முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் நேரம் கொடுத்து பார்த்து
அறிக்கை மூலமாக எங்களுடைய கருத்தை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்போம். எங்களுடைய தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க, களத்தில் அவங்க பார்த்துக்குவாங்க. அதனால் மாவட்ட தலைவர்கள் ஆரம்பித்து கிளை தலைவர்கள், எங்களுடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களும் அனுமதி கொடுத்து என்னை 3 மாத காலம் அனுப்பி இருக்கின்றார்கள். போயிட்டு நவம்பர் கடைசியில் வருவோம். நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் வரும்பொழுது இன்னும் தீர்க்கமாக வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. படிப்பதற்கு, சிந்திப்பதற்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு. அதையும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக எங்கள் தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இதயம் இங்கேதான் இருக்கும், கண் இங்கேதான் இருக்கும், தொலைபேசி இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய தொண்டர்களுக்கு, தலைவர்களுக்கு அறிவுரையோ பேசுவதற்கோ தொடர்ந்து நான் இருப்பேன். அதை தாண்டி நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கிறீங்க, நிறைய கேள்விகள் இருக்கும், கேளுங்கன்னா ஒன்னொன்னா பதில் சொல்றேன். ஏன்னா நிறைய இருக்கனால இப்படி வர்றோங்க ஐயா, கேளுங்க. முதலமைச்சரை பொறுத்தவரை அரசு பயணமாக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து துபாய் 6000 கோடி ரூபாய் சொன்னாங்க. பணம் இல்ல, ஒயிட் பேப்பர் இல்ல. அதன் பிறகு சிங்கப்பூர், ஜப்பான் அதுவும் இல்ல, ஸ்பெயின் இல்லை, இன்னைக்கு அமெரிக்கா போறாங்க. கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள்ல இத்தனை பயணங்கள் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார். எப்பொழுதுமே வெள்ளை அறிக்கை இதுவரை கொடுக்கல. எந்த கம்பெனி போன நாள எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், வேலை வாய்ப்பு எவ்வளவு உருவாச்சு, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் மறுபடியும் முதலமைச்சர் போறாங்க. முதல் 3 பயணங்களும் தோல்வி பயணங்களா தான் நாங்க பார்க்கிறோம். ஏன்னா தமிழகத்திற்கு அவர் நினைத்த நிதியோ, திரட்ட வேண்டிய நிதியோ வரல. அதனால் இந்த முறை அவர் போறாங்க அமெரிக்காக்கெல்லாம், பெரிய ஒரு புரோகிராமோட போறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், தமிழகத்திற்கு ஏதாச்சும் நிதி கொண்டு வராரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். முதல் 3 பயணம் தோல்வியில் முடிந்தது போல இந்த பயணமும் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய நம்பிக்கை. பொறுத்திருந்து பார்ப்போம். டிஆர்பி ராஜா அவங்க பேசியிருக்கிறாங்க, இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா. குறிப்பா அமெரிக்காவுடைய வெஸ்டர்ன் பார்ட் ஹப்புக்கு போறாங்க, சான் பிரான்சிஸ்கோ, பே ஏரியாக்கெல்லாம். அங்க ஏகப்பட்ட தமிழர்கள் கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்கள பிடிச்சாவே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வந்துடும். அதனால் அதையெல்லாம் செய்வார்களா என்று பாரதிய ஜனதா கட்சி பார்த்து கொண்டிருக்கின்றோம். வந்த பிறகு பேசுகின்றோம். இன்னைக்கு காலையில் நான் செக் பண்ணங்கன்னா கடந்த 5 ஆண்டுகள்ல மத்திய அரசை பொறுத்தவரை நிதி கொடுத்திருக்காங்க. எது கொடுத்திருக்காங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், RTE மூலமா கொடுத்திருக்காங்க. சமகிரக சிக்ஷா கொடுத்திருக்காங்க, அதுக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள்ல ஏறத்தாழ 5000 கோடி ரூபாய்க்கு மேல, 5100 கோடி ரூபாய்க்கு மேல பணம் வந்திருக்கு இந்த ஹெட்ல மட்டும். இன்னைக்கு மாநில அரசு PM ஸ்ரீ பள்ளிக்கூடம் வேண்டும் என்று ஒத்துக்கொண்டார். இவங்க தான் ஒத்துக்கிட்டாங்க. PM ஸ்ரீ தமிழகத்திற்கு வரும். PM ஸ்ரீ நம்ம என்ன சொல்லணும்னா 16000 பள்ளிக்கூடங்கள் PM ஸ்ரீ என்கிற பெயரில் இருக்கும். இந்தியா முழுவதும் நவீனமான உள்கட்டமைப்பு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், அட்வான்ஸ்டா இருக்கும், புதிய பள்ளிக்கூடங்களா இருக்கும். அந்த பள்ளிக்கூடங்கள் 16000 பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு மத்திய அரசு கொடுக்கிற நிதி தான் PM ஸ்ரீ. அதை தமிழக அரசு வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டார். ஆனா கையெழுத்து போடல. வேண்டும் என்று சொன்ன பிறகு ஏன் கையெழுத்து போடல? பல காரணங்கள்ல ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இதுல புதிய கல்விக் கொள்கை PM ஸ்ரீல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அதுல மும்மொழி கொள்கை இருக்கு, அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பது அவர்கள் சொல்ற காரணமா இருக்கு. ஒரு பக்கம் கேந்திரிய வித்யாலயா இருக்கு, அதுல மும்மொழி கொள்கை இருக்கு, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடத்துல யாரெல்லாம் பயன்படுறாங்களோ போய் படிச்சிட்டு இருக்காங்க. ட்ரைபல் குழந்தைகளுக்கு ஏகலவ்யா பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் இருக்கு, அதிலும் மும்மொழி கொள்கை இருக்கு, அதுலயும் பிரச்சனை இல்லாம படிக்கிறாங்க. ஏகலவ்யா இருக்கு, கேந்திரிய வித்யாலயா இருக்கு, நவோதயா இல்ல, வேண்டான்ட்டாங்க. ஆனால் PM ஸ்ரீ பள்ளியை பொறுத்தவரை முதலமைச்சர் ஒரு ஆணை போடலாமே. தமிழகத்தில் எத்தனையோ தமிழ் பேசாத சமுதாயம் இருக்கு. முதல் மொழி தமிழாக இருக்கட்டும், 2வது மொழி ஆங்கிலமாக இருக்கும், 3வது மொழி கோயம்புத்தூர் பக்கத்தில் மலையாளம் இருக்கும், சென்னைக்குள்ள எல்லாம் தெலுங்கு இருக்கும், ஹொசூர் பார்டர்ல கன்னடம் இருக்கும். அந்த மாதிரி முதலமைச்சர் சொல்லலாமே. ஏன்னா இங்கேயும் தமிழகத்தில் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, கன்னடம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க, மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க, உருது பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதனால் எந்த அர்த்தத்தில் மும்மொழி வேண்டாம்னு சொல்றாங்க? ஹிந்தி வேண்டாம், ஓகே வேண்டாம். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த பள்ளியிலும் PM ஸ்ரீ பள்ளியில ஹிந்தி இருக்காதுன்னு சொல்லிட்டு பரவாயில்லைங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை, மத்திய அரசு அனுமதி கொடுக்கும். ஆனா 3வது மொழியை வகுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அது மலையாளம் கொண்டு வாங்க, கன்னடத்தை கொண்டு வாங்க, உருதை கொண்டு வாங்க, தெலுங்கை கொண்டு வாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் சொல்லுகின்ற காரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது.
பிரதமர் அவர்கள் ஆக்ஸ்போர்ட் விருப்பப்பட்ட பல்கலைக்கழகத்தில் எல்லா தான் மாநிலமும் படிப்பதற்காக இந்திய 3 மாதங்கள் வெளிநாடு செல்ல இருப்பதாகவும் ஆனா இங்க அடுத்த 2 மாதங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை தொடங்கும் என்றும் கிராமங்களை நோக்கி தங்கள் கட்சியின் நிர்வாகிகள் பயணிக்க இருப்பதாகவும் அண்ணாமலை கூறியிருக்கிறார். அதேபோல செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்து வருகிறார். இந்திய ஆப்ஷனலா கூட வேண்டாம்.